தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் நிறுத்தி வைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு கல்வி சார்ந்து, குறிப்பாக பிரதமருடைய அந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இருந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிதியில் நீங்கள் உடனடியாக ஒரு திருத்தத்தையே, சட்ட திருத்தத்தையே அல்லது கொள்கை திருத்தத்தையே மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அதிரடியான விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன உடஞ்சிருக்கு அப்படின்னா, தொடர்ந்து 2021க்கு பிறகிலிருந்தே பாஜக அரசு, குறிப்பாக மோடி அரசு தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் வஞ்சகம் செய்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் உடைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. என்ன நடந்தது நீதிமன்றத்தில்? இது போக இன்னும் 1 மாத காலத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் விரிவான உத்தரவு அப்படிங்கிறதும் இதனுடைய அடுத்த கட்டமாக, அதாவது பாதி பணத்தை கொடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் முழு பணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுமா உச்சநீதிமன்றம் என்கிற விஷயங்கள் அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு. மோடி அரசுக்கும் குறிப்பாக கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் மிகப்பெரிய மரண அடியாக ஒரு தீர்ப்பு வந்து சேர்ந்திருக்கிறது. இது எங்க இருந்து வருது அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள், வெக்கேஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் V லட்சுமி நாராயணன் ஆகிய 2 நீதிபதிகள் இந்த உத்தரவை இட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியிலிருந்து பார்த்துட்டு இந்த வழக்கினுடைய பின்னணிக்குள்ள போகலாம். அவங்க என்ன குறிப்பிட்டாங்க? ஃபண்ட்ஸ் பேபிள் பை சென்டர் டு ஸ்டேட்ஸ் அண்டர் RTE நீட் நாட் பி லிங்க்டு டு எனி இம்ப்ளிமெண்டேஷன், மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது. என்ன ரொம்ப தெளிவாக நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போட்டிருக்கு. என்னென்னு? PM ஸ்ரீயை நாங்கள் ஏற்றுக்கல, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலன்னு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, கல்வி நிதி 2291 கோடி ரூபாய் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அது 2200 கோடி 6% வட்டியோட தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம், அந்த 2000 கோடி எங்களுக்கு எப்போ கொடுப்பீங்க 2000 கோடின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலான பிரச்சனை, சட்ட ரீதியிலாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இதற்கு நடுவில் எங்கே அடி வாங்குது அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் UPA பீரியடில் கொண்டு வரப்பட்டது. அப்பயே பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸில், தனியார் கல்வி நிறுவனங்களில், ரொம்ப குறிப்பாக ஆரம்ப பள்ளியிலிருந்து ஹையர் எஜுகேஷனுக்கு முன்னாடி வரைக்கும், ஹையர் செகண்டரி வரைக்கும் 25% அரசினுடைய கோட்டால், அந்த RTE கோட்டாவில் நீங்கள் சேர்க்கணும். இதற்கான அந்த செலவை, அந்த மாணவர்களுக்கான டியூஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து கொடுக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சட்ட விதி. இந்த விதியை இன்றைக்கு அதில் எப்படின்னா, அந்த ஷேரில் 40% தமிழ்நாடு அரசு, மாநில அரசு கொடுக்கணும், 60% மோடி கவர்மெண்ட் கொடுக்கணும். இந்த பணத்தையும் கொடுக்காததன் காரணமாக லட்சக்கணக்கான பிள்ளைகள் இன்றைக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்க போயிட்டு, ஆனால் அவங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப், அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டப்படாமலேயே அவங்கள ஸ்கூலில் எப்படி நாங்கள் சேர்த்துக்க முடியும்? தனியார் நிறுவனங்கள், தனியார் கல்விகள் நிறுவனங்கள் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் பாஜக அரசு அப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பாருங்கள், தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வி உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் தான் இன்றைக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பெட்டிஷன் சீக்கிங் டைரக்ஷன் டு த ஸ்டேட் டு இனிஷியேட் அட்மிஷன் ப்ராசஸ் அண்டர் RTE 2009 அப்படிங்கிறதுக்கு வரும் பொழுது அவர்கள் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. மத்திய அரசுக்கான உத்தரவு அப்படிங்கிறதே நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது, NEP-யிலிருந்து RTE-க்கான நிதியை பிரிக்கணும். உங்களுடைய சட்ட கொள்கை, அந்த வகுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொள்கையில் இதிலிருந்தே அதை நீங்கள் தனியாக கழட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு இதுவரை விடுவிக்கப்படாத நிதியை நீங்கள் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விரிவான உத்தரவாகவே இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றியாக நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் அரசுக்கான ஒரு முதற்கட்ட சட்ட வெற்றியாக பார்க்க வேண்டியிருக்குது. இந்த வழக்கை தொடுத்தவர் ஒரு தனிநபர், ஈஸ்வரன் சொல்லிட்டு V ஈஸ்வரன் ஒருத்தர் கேஸ் போடுறாரு. ஏன்னா இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எங்க சிக்கல் வருது பாருங்களா, 2021 இருந்தே இதுக்கான ஃபண்டை மோடி அரசு விடுவிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 2021 நீங்கள் எடுத்தீங்கன்னா 4 ஆண்டுகளாக. அப்போ தமிழ்நாடு அரசே 100% ஃபண்டையும் அந்த 25% கோட்டாவில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அரசு இடஒதுக்கீட்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இவங்களே பணம் கட்டக்கூடிய சூழல் உருவாகி 4 வருடமாக தமிழ்நாடு அரசு இந்த பணத்தை கட்டியிருக்கிறது. இப்போ நிதி நெருக்கடியின் காரணமாக பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் காசு அனுப்ப லேட் ஆகுது சார், அதனால் ஒன்று எங்களுக்கு வந்து பணத்தை முன்கூட்டியே கொடுப்பீங்க, டைமுக்கு கொடுப்பீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம், இல்லை அந்த அட்மிஷனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் இடத்துக்கு இடம் மாறுபடுகிறதுங்கிற ஒரு பிரச்சனை. இதன் காரணமாகத்தான் இதற்கு உத்தரவிடணும்னு சொல்லி தான் இந்த மனுவே தாக்கல் செய்யப்பட்டது மாநில அரசுக்கு. ஆனால் மாநில அரசு தெல்ல தெளிவாக பணம் ஒதுக்க வேண்டிய மத்திய அரசு ஒதுக்காத வரை எவ்வளவு நிதி சுமையை நாங்கள் சுமக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இவர்களுக்கு போயிருக்கிறது. ரொம்ப தெளிவாக ஜட்ஜஸ் சொல்றாங்க. ஒரு விஷயம் உண்மைதான், சமக்ர சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிறது நீங்க NEP 2020 சேர்த்துருக்கிறீங்க. ஆனால்
ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வரக்கூடியதுங்கிறது அதில் உங்களுக்கு இருக்க வேண்டிய கட்டாயம் என்பது இண்டிபெண்டான ஒரு லா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். அதாவது இப்போ நம்ம இதில் இந்த விவாதம் வரும்போதே ஒரு லாஜிக் ஒன்று சொன்னாங்க. நீங்கள் சட்டம் அப்படிங்கிறதும் கொள்கை அப்படிங்கிறதும் தனித்தனி. ஒரு சட்டத்தை கொள்கை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு விவாதத்தை கிளப்பினாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உரிமை சட்டம்னு நம்ம சொல்கிறோம்னா, இந்த கல்வி உரிமை சட்டம் சட்டமாக இயற்றப்பட்டது. சட்டமன்றமோ அல்லது நாடாளுமன்றமோ கூடி அங்கே எம்பிக்கள் வாக்கெடுப்புக்கு மசோதா கொண்டு வந்து தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு பாஸ் பண்ணப்படுகிறது. இது சட்டம். சட்டத்துக்கான வெயிட்டேஜுங்கிறது வேற ஆச்சா. கொள்கைங்கிறது நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் போகாமல் ஒரு அரசே என்னுடைய கொள்கையாக நான் அதை அறிவிக்கிறேன்னு ஒரு கமிட்டியை போட்டு நிபுணர்கள் போட்டும் அறிவிக்கலாம், போடாமலும் அறிவிக்கலாம். ஹை லெவல் ஸ்டீரிங் கமிட்டி ஏதாவது ஒன்று போட்டு நாங்கள் வந்து இதை எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும். இப்போ இந்த கொள்கை முடிவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் சட்டத்தை கட்டுப்படுத்துமானா இது அதை கட்டுப்படுத்தாது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் மத்திய அரசு வகுக்கக்கூடிய கொள்கையை விட மாநில அரசு இயற்றும் சட்டத்துக்கு அதிகாரம் ஜாஸ்தி. ஏன்னா சட்டமன்றம்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனலி அதுக்கான பவரை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அப்போ மோடி கவர்மெண்ட்னால எந்த கவர்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், மத்திய அரசு ஒரு கொள்கையை வகுக்கிறது என்றால் அந்த கொள்கை மாநில அரசை கட்டுப்படுத்தாது, மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டங்களை கட்டுப்படுத்தாது. when there is a clash between, எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு முரண் வருகிறது, மத்திய அரசு இயற்றுகிற சட்டத்துக்கும் மாநில அரசு இயற்றுகிற சட்டத்துக்கும் முரண் வந்தால் மாநில அரசு விட மத்திய அரசுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஆனால் மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டத்துக்கும் மத்திய அரசினுடைய கொள்கைக்கும் வந்தால் அந்த இடத்தில் மாநில அரசுக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி சட்டமன்றத்துக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லீகல் பொசிஷன், லீகல் ஸ்டாண்டாக இருக்கிறது. இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்டிங்கிறது பிள்ளைகளுக்கான கல்வி, ஆரம்ப கல்வியை உறுதி பண்ணுறதுக்கான, நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோன்னா இந்த ஆர்டிக்கு எதிராகவே 3வது 5வது 8வது எக்ஸாம் வைப்பேன், பப்ளிக் எக்ஸாம் வைக்கங்கிறது இருக்குது. அது வேற விவாதம், அதை நம்ம ஓர நகர்த்தினாலும். இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3 mandate the central government shall provide to the state government as grant in aid of revenues such percentage of expenditure referred in subsection 2 as it may determine from time to time in consultation with the state governments. மாநில அரசோடு கலந்தாலோசித்து மத்திய அரசு மாநில அரசுகள் கல்வி நிலையங்களை நடத்துவதற்கு, பிள்ளைகள் படிப்பதற்கு, கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கென்று ஒவ்வொரு முறையும் எவ்வளவுக்கு எவ்வளோ நேரம் தேவை, அது ஒவ்வொரு ஆண்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு டைம் பீரியடில் விவாதித்து உடனுக்குடன் நிதியை ஒதுக்க வேண்டும் என்பது மத்திய அரசுக்கு சட்ட கட்டாயம். நீங்கள் வகுத்து கொண்ட ஒரு கொள்கையை வைத்து மத்திய அரசு ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்கள் பேச முடியாது, பேசக்கூடாது. சட்டம் அப்படி சொல்லவில்லை. அதனால் ஃபண்ட் பேயபிள் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசென்டிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் டுவர்ட்ஸ் டிஸ்சார்ஜ் தி ஆர்டி ஆப்ளிகேஷன் need not to be linked to NEP 2020. தேசிய கல்விக் கொள்கையை காரணமாக காட்டி நாங்கள் இதனை அதனோடு இணைத்து விட்டோம், எனவே நிதி தர முடியாது என்று சொல்ல முடியாது. இதை அதனோடு சேர்த்து பார்க்கவும் தேவையில்லை என்று தெள்ளத்தெளிவான ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. நீதிமன்றம் அதையும் குறிப்பிடுகிறார்கள். இதில் இப்போ என்னன்னா, நமக்கு வர வேண்டிய இந்த 2200 கோடிங்கிறது வெறுமனே மாணவர்களுக்கான அந்த கல்வி மேம்பாடு, அவர்களுக்கான ஃபீஸு இது மட்டும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு தனியாக இருக்கும், மற்ற வெவ்வேறு விஷயங்களுக்கு இருக்கும். ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன கிளைம் பண்ணுதுன்னா, இந்த 2200 கோடியுமே நாங்கள் NEP-க்காக கேட்கல, எங்களுக்கு வர வேண்டிய வேறு ஃபண்டு மொத்தமாக வரணும். ஆனால் நம்முடைய நீதிமன்றம் அதில் போடப்பட்ட வழக்குங்கிறது அட்மிஷன் பற்றி தாங்கிறதுனால மாணவர்களுடைய கல்வி செலவுக்கான ஃபண்ட்ஸை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் இருக்கிறது. இன்னும் விரிவான தீர்ப்பு விவரங்கள் வந்ததுன்னா நம்ம அதில் எலாபரேட்டாக கூட பேசலாம், ஏதாவது தொட்டிருக்காங்கன்னு. இப்போ தமிழ்நாடு அரசினுடைய கிளைம் படி 4 ஆண்டுகளாக பணம் கொடுக்கவில்லை. அப்போ அது இந்த 2000 கோடிக்குள்ளே தான் வரும். ஏன்னா இந்த 2000 கோடிங்கிறது இவங்க வந்த பிறகு இந்த PM ஸ்ரீ ஸ்கூலுங்கிற கடந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ இதுக்கு முன்பாக இருந்த அந்த 3 ஆண்டுகள்லாம் இன்னும் எவ்வளவு பணம் பள்ளிக்கல்வித்துறையில் குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டி இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். 2021 இது வரலன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த திமுக வந்துருச்சு, அவங்களுக்கான நிதிச்சுமையை நம்ம கூட்டலாம் என்கிற எண்ணத்தோடு, அரசியல் உள்நோக்கத்தோடு இதை நிறுத்தினார்களா அப்படிங்கிற ஒரு கொஷினையும் இந்த இடத்துல அவங்க தரப்பில் கேட்பாங்க, இவங்க தரப்பில் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. இந்த சூழலில் தான் இதுவரைக்கும் எத்தனை கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு தெரியல, எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை வட்டியோடு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம், இங்கே இந்த கேஸ் இருந்தது, இது தனிநபர் போட்டது, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. லைவ் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிளை
பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு அர்ஜென்ட்லி லிஸ்ட் தமிழ்நாடு சூட் அகைன்ஸ்ட் சென்டர் ஃபார் எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய இந்த மனு மத்திய அரசுக்கு எதிராக இதை அந்த 2291 கோடிங்கிறத உடனடியாக விசாரிக்க முடியாது அப்படின்னு மறுத்து இருக்கிறது உச்சநீதிமன்றம்ங்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பல நேரங்களில் இது மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் இப்போ வந்து பெஞ்ச் வந்து முழுக்க விடுமுறையில் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் பார்ஷியலி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு வெக்கேஷன் சமயத்தில் இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ இங்கே இந்த தீர்ப்பை கொடுத்தவர்களுமே கூட பார்ஷியல் செட்டிங்கில் உட்கார்ந்தவங்க தான். அப்படி உட்காரும் பொழுது மத்திய மாநில அரசுகள் சம்மந்தப்பட்டது ரொம்ப தீவிரமான விஸ்தீரணமான வாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் போகும், ரொம்ப பெரிய அளவுக்கு பேசுவாங்கங்கிறதுனால ஃபுல் கோர்ட் வந்த பிறகு ஹாஃப் அ டே ஃபுல் டே ரிப்பீட்டடாக 2-3 நாட்கள் கூட எடுத்து விவாதிக்கிறதுக்கான ஸ்பேஸை கொடுக்க முடியும். வெக்கேஷன் பெஞ்சில் உங்களுக்கு கண்டினியூட்டியும் இருக்காது அப்படிங்கிறதுனால இது இப்போதைக்கு அவசர வழக்காக நம்ம எடுக்க வேண்டாம், பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் இது கிட்டத்தட்ட 48 லட்சம் மாணவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய அடிப்படை கல்வி உரிமைக்கு எதிராக இது இருக்கிறது. அதனால நான் இமீடியட்டாக என்னுடைய அட்மிஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த அகாடமிக் இயரை 3ஆம் தேதி ஜூன் ஆரம்பிச்சு வரும்போது இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே போனதுங்கிறது இத்தனை லட்சம் பிள்ளைகளுடைய கல்வியை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் மற்றும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி வில்சன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலேயே மென்ஷன் பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் பி கே மிஸ்ரா மற்றும் ஜஸ்டிஸ் மன்மோகன் ஆகிய 2 நீதிபதிகள் அவங்க குறிப்பிடக்கூடியது பார்ஷியல் ஒர்க்கிங் டேஸ்ல இது எடுக்கிறதுக்கு சரியானதா இருக்காது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இமீடியட்டா இதுக்கு அர்ஜென்சி அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இருக்கு, ஆண்டு கணக்கில் நீங்க இருக்குங்கிறீங்க, செட்டில் பண்ணணும் தான், உடனடியாக இந்த நேரத்துக்கு நீங்கள் அதை எமர்ஜென்சின்னு கொண்டு வராதிங்க அப்படின்பதாக சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை இப்போதைக்கு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கு, ஏற்றுக்கல. உடனடியாக அதில் அவசரமாக எடுக்கணும் அப்படின்னா வேண்டாம், ஃபுல் கோர்ட் வரட்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய தரப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போட்டிருப்பது எங்களுக்கு நாங்கள் பிஎம்ஸ்ரீக்கே ஏற்றுங்களேங்க, எங்களுக்கு பிஎம்ஸ்ரீ நிதியை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்கல. நீங்கள் ரொம்ப பிளைனான லாஜிக் அது தானே. நான் பிஎம்ஸ்ரீ வரமாட்டேன்ட்டேன், பிஎம்சிக்கான ஃபண்டை கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோன்னா தான் நீங்கள் வந்து அது எப்படி கொடுக்க முடியும், நீங்கள் தான் ஏற்றுக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நாங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் சட்ட கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஆர்டியில் வரக்கூடிய நிதியையும் சமகர சிக்ஷாவில் வரக்கூடிய நிதியும் நீங்கள் எப்படி நிறுத்தி வைப்பீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பிளைனான கேள்வி. இதற்கு பதிலை சொல்வதற்கு பதிலாக நம்முடைய தர்மேந்திர பிரதான் அவர்களில் தொடங்கி பிரதமர் மோடியிலிருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே யாரை கேட்டாலும் அவங்க வேறு விதமாகத்தான் பேசுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத தாண்டி 4 டெக்னிக்கல் வேர்ட்ஸை வச்சு தான் இந்த மனுவையே உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதை அதோட சேர்த்து வச்சிருப்பது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மோடி அரசு எஸ்எஸ்ஏ SSS ஸ்கீமையும் சமகர சிக்ஷா ஸ்கீமையும் NEP-யையும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸையும் ஒன்று சேர்த்து இருப்பது என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல், அன்ரீசனபிள் அண்ட் ஆர்பிட்டரி, அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, சட்டவிரோதமானது, எந்த விதமான தர்க்கங்களும் இல்லாதது, காரண காரியங்கள் இன்றி தான் தோன்றித்தனமாக லாஜிக்கே இல்லாமல் செய்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியும். இதன் அடிப்படையில் நிதியை நிறுத்தியது செல்லாது அப்படின்னு தான் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். ஆர்டிகல் 133 பயன்படுத்தி இவங்க வந்து மத்திய அரசுக்கு நீங்கள் உடனடியாக உத்தரவிடணும், டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு இந்த சூட் என்பது ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 131 அப்படிங்கிறது அடிப்படையில் தான் பல நேரங்கள் அது எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் தாவா பிரச்சனைகள் வரும் பொழுது, 2 மாநில அரசுகளுக்கு இடையில் வரும் பொழுது மத்திய அரசு சில மாநிலங்களோடு சேர்ந்து ஒரு பக்கமும் வேற சில மாநிலங்கள் இன்னொரு பக்கமும் இருக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் அப்படிங்கிற இதெல்லாம் வரும்போது தான் உச்சநீதிமன்றத்துக்கு அதை சால்வ் பண்ணுவதற்கான அந்த பவர் அப்படிங்கிறத எடுத்து அந்த தாவாவை தீர்த்து வைப்பதற்காக அதன் அடிப்படையில் மத்திய அரசுக்கு உத்தரவிடணும்னா மாநில அரசு ரெக்வஸ்ட் பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேலே போகல அப்படின்னா அவங்க வழக்கு தொடுப்பது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். இதன் அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு என்கிற இடத்திலிருந்து இதை தமிழ்நாடு அரசு அணுகி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது உள்ளபடியே இதில் ஹைலைட் என்னன்னா, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வெற்றியா என்றால் இதே பிரச்சனையை இதே பிஎம்ஸ்ரீ நிதியை காரணம் காட்டி கேரளாவுக்கு பிஎம்ஸ்ரீயில் சேரல அப்படின்ட்டு ஆர்டியில் கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக மாறப்போகிறது. மேபி பினராயி விஜயன் அவர்களுடைய கவர்மெண்ட் இதை கோட் பண்ணியே கூட கொண்டு போகலாம், அல்லது இதை வந்து ஒரு யூனிஃபார்ம் தான் நீங்கள் கொண்டு வரணும் உச்சநீதிமன்றத்தில் கூட அவங்க உத்தரவிட சொல்லி கேட்டு போகலாம், அல்லது கேரளா உயர்நீதிமன்றத்தில் இதை கோட் பண்ணி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு வங்கத்தில்
மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசு அவங்களுக்கும் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸை ஏற்றுங்களங்கிறதுக்காக இதே சமக்ர சிக்ஷா ஃபண்ட்ஸை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது. நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கான எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் வரலன்னு கேரளாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், குறிப்பாக திரு ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி, அவர் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் ஏன் நிதியை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு பேசியிருக்காரு. வெஸ்ட் பெங்கால் எங்களுக்கான நிதியை கல்வி நிதியில் நீங்கள் எப்படி கை வைக்கலாம், பிள்ளைகளுடைய இதில் விளையாடாதீங்க அப்படின்னு மூத்த எம்பிக்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள், லோக்சபா ஆகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும். ஸோ இந்த இடம் இதில் ஹைலைட் என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் என்கிற 3 மாநிலங்களுக்கும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு செய்திருக்கிறார்கள் பிரச்சனைங்கிறது ஒன்று. அடுத்த ஆண்டு மே மாதம் இந்த 3 மாநிலங்களும் தேர்தலுக்கு போகிறது அப்படிங்கிறது இன்னொரு செய்தியாக இருக்கிறது. ஸோ மத்திய அரசுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் இவர்கள் சட்ட ரீதியிலான ஒரு வெற்றியை நோக்கி பெறுவதற்கு கொஞ்சம் புஷ் பண்ணவும் தொடங்குறாங்க. அப்படின்னா மத்திய அரசினுடைய அந்த இமேஜ், அந்த பிம்பம் இருக்கு இல்லையா, அது முற்றுமுழுதாக உடைந்து நொறுங்குவதற்கான எல்லா வாய்ப்பும் உருவாகிறது. பொலிட்டிக்கலும் அவங்க லூஸ் பண்ணக்கூடாது, லீகலாகவும் லூஸ் பண்ணக்கூடாது. எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க? உச்சநீதிமன்றத்தில் இப்போ கொடுத்துருப்பது பார்ஷியல், ஏன்னா அதில் பல ஸ்கீம்ஸ்க்காக அந்த 2000 கோடி பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு போர்ஷனை நம்ம செக்யூர் பண்ணிட்டோம், மீதி மொத்தத்தையும் வட்டியோட வாங்கணும் அப்படிங்கிறது. அடுத்து வெக்கேஷன் முடிஞ்சு அடுத்த மாதம் ஜூலை 14ஆம் தேதி முழு அமர்வு உட்காரும் பொழுது அதற்கு பிறகு வாத பிரதிவாதங்கள் வந்தால்தான் தெரியும் எப்படி போகிறது இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறது. அப்டேட்ஸோடு நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.